நேர்மை குணமும் அதிக அளவுல ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும். நீங்க நினைத்த காரியங்கள் அதுவும் நீங்க நினைத்தபடி உங்களுடைய உள்ளுணர்வை வைத்து கட்டாயமாக நடக்கும். உங்களுடைய நேர்மைக்கு ஏற்ற பரிசானது கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி வருவதற்கான ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றுதான் இந்த ஒரு நேரத்துல கூறணும். நீங்க உணர்ச்சி பூர்வமா எடுத்த முடிவுகள் கூட இந்த ஒரு நேரத்துல சரியான பதில உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஏதாவது ஒரு கோபத்திலேயோ இல்லைன்னா உங்களுக்கு மரியாதை தான் முக்கியம், மானம் தான் முக்கியம்னு நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு அவசர முடிவுகளை நீங்க அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. அந்த அவசர முடிவுகளானது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக அந்த முடிவுகளானது கட்டாயமாக இந்த ஒரு நேரத்தில் மீனம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக விளங்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்திற்கும் மெதுவாக விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளானது மீனம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய மன அமைதி நாடக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். சின்ன விஷயங்களிலும் ஆழமான உணர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது மீனம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனைகளை அதிகமாக உள்வாங்காமல் நீங்க இருந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றவங்க பிரச்சனைகள்ல நீங்க தலையிடக்கூடாது. அப்படி தலையே இட்டாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு அவங்க கூட சேர்ந்து நீங்க போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உள்ளுணர்வு வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக விளங்கும். உங்களுடைய கனவுகளும் சிந்தனைகளும் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கக்கூடும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஆன்மீக ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இதனால் நீங்க எப்பொழுதுமே பக்தி பரவசமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மீனம் ராசி அன்பர்களுக்கு உயர்வான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். எதிர்பாராத செலவுகள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும். அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு செலவுகள் எவ்வளவு ஏற்பட்டாலும் அதை உங்களுடைய சேமிப்பு கணக்கை வைத்து இந்த ஒரு நேரத்துல சரி செய்ய முடியும். அது ஆடம்பர செலவாக இருக்கட்டும், ஏதாவது இன்றியமையாத செலவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட செலவுகளை உங்களால் இந்த ஒரு நேரத்தில் தீர்த்து வைக்க முடியும். அவ்வளவு பணங்கள் உங்களுடைய சேமிப்பு கணக்குல கண்டிப்பாக இருக்கும். வீட்டு செலவுக்கு கடன் வாங்கும் நிலைமை இந்த ஒரு நேரத்துல ஏற்படாமல் நீங்களே பார்த்துக்கிடுவீங்க. இத்தனை நாட்கள் உங்களுடைய வீட்டுக்கோ இல்லைன்னா உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ ஏதாவது ஒரு நோய் நொடிகள் ஏற்பட்டுரும். இதனால சரி செய்வதற்காண்டி மற்றவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல கடன் வாங்காம நீங்களே அந்த செலவுகள் அனைத்தையும் பார்த்துக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். உங்களுடைய தொழிலானது இந்த ஒரு நேரத்துல விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும். போதுமான அளவுக்கு லாபமும் அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி வருமானங்கள் இந்த ஒரு நேரத்தில் பெருக தொடங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக ஒரு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு விலகி அதிலிருந்தும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். கொடுப்பதோ வாங்குவதோ அனைத்திலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு பலனானது உங்களை தேடி வரும். வீட்டில் மனைவியின் கோபம் மாறி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். நீண்ட நாட்கள் நீங்க பேசாம சண்டை போட்டு கொண்டிருந்த கணவன் மனைவி பிரச்சனை கூட இந்த ஒரு நாள்ல முடிவுக்கு வரும். இதனால் பெரிய அளவுல கண்டிப்பாக ஒரு மாற்றங்களானது உங்களுடைய குடும்பத்துல மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். வாங்கிய கடனை சுலபமாக அடைக்கக்கூடிய வழியானது உங்களுக்கு ஏற்படும். உறவினர்களின் எதிர்ப்பு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக மாறிவிடும். இந்த ஒரு நாள்ல மீன் ராசிக்காரர்களின் பலம் அப்படிங்கிறது மேலதிகாரி மனதில் இடத்தை தக்க வைப்பீங்க. உங்களுடைய சின்ன சின்ன செயல்களாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், அவங்க அனைத்தையும் பார்த்து இந்த ஒரு நேரத்துல மேலதிகாரிகளின் மனத்தில் நீங்க கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன இடத்தை இந்த ஒரு நாள்ல உங்களால பெற முடியும். இதனால் பெரிய அளவுல உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற இணக்கமானது அதிகரிக்க தொடங்கும். உங்களுடைய திறமையை இந்த ஒரு நேரத்துல நீங்க நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். உங்களுக்குள்ள இருக்கின்ற திறமைகள் அனைத்தையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல வெளிக்காட்டுவீங்க. இதனால் உங்களுக்கு பெரிய அளவுல மதிப்பானது நீங்க வேலை செய்கின்ற இடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது கடினமான வேலையை நீங்க அலட்சியமா பார்க்கக்கூடாது. அலட்சியமா பார்த்துட்டு அந்த கடினமான வேலையும் நான் ஈஸியா பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த கடினமான வேலை உங்களுக்கு பெரிய அளவுல ஆபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே எந்த விதமான வேலை சுலபமாக இருந்தாலும் சரி, கடினமாக இருந்தாலும் சரி, அதை நீங்க அலட்சியமாக பார்ப்பது உங்களுக்கு மிகவும் தவறு. அதை நீங்க மாற்றிக்கொள்வது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தவங்களோட பேச்சை நீங்க அப்படியே நம்பவே கூடாது. அப்படி அடுத்தவங்களோட பேச்சை நீங்க நம்பிட்டு மற்றவங்க மீது நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அப்படி நீங்க இந்த ஒரு நாள்ல செய்வீங்க. அதை நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் பெரிய அளவில்
பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம், பணத்திற்கு உத்தரவாதம் கொடுப்பதில் உங்களுக்கு கவனமானது தேவைப்படும். பெரிய அளவில் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றை எழுதி வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பிள்ளைகளின் சந்தோஷத்தில் பங்கெடுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். அலுவலகத்தில் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளில் மீனம் ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அது அனைத்தும் விலகிவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உதவிகள் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 8ஆம் நம்பரை நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீங்க இந்த ஒரு நேரத்தில் பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம். வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க வழிபடுங்க. கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் அதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மீனம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கோபத்திலேயோ இல்லைன்னா உங்களுக்கு மரியாதை தான் முக்கியம், மானம் தான் முக்கியம்னு நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு அவசர முடிவுகளை நீங்க அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. அந்த அவசர முடிவுகளானது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக அந்த முடிவுகளானது கட்டாயமாக இந்த ஒரு நேரத்தில் மீனம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக விளங்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்திற்கும் மெதுவாக விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளானது மீனம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய மன அமைதி நாடக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். சின்ன விஷயங்களிலும் ஆழமான உணர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது மீனம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனைகளை அதிகமாக உள்வாங்காமல் நீங்க இருந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்றவங்க பிரச்சனைகள்ல நீங்க தலையிடக்கூடாது. அப்படி தலையே இட்டாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு அவங்க கூட சேர்ந்து நீங்க போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய அளவுல ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உள்ளுணர்வு வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக விளங்கும். உங்களுடைய கனவுகளும் சிந்தனைகளும் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கக்கூடும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு ஆன்மீக இருப்பு அதிகமாக இருக்கும். இதனால் நீங்க எப்பொழுதுமே பக்தி பரவசமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மீனம் ராசி அன்பர்களுக்கு உயர்வான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். எதிர்பாராத செலவுகள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும். அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு செலவுகள் எவ்வளவு ஏற்பட்டாலும் அதை உங்களுடைய சேமிப்பு கணக்கை வைத்து இந்த ஒரு நேரத்துல சரி செய்ய முடியும். அது ஆடம்பர செலவாக இருக்கட்டும், ஏதாவது இன்றியமையாத
செலவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட செலவுகளை உங்களால் இந்த ஒரு நேரத்தில் தீர்த்து வைக்க முடியும். அவ்வளவு பணங்கள் உங்களுடைய சேமிப்பு கணக்குல கண்டிப்பாக இருக்கும். வீட்டு செலவுக்கு கடன் வாங்கும் நிலைமை இந்த ஒரு நேரத்துல ஏற்படாமல் நீங்களே பார்த்துக்கிடுவீங்க. இத்தனை நாட்கள் உங்களுடைய வீட்டுக்கோ இல்லைன்னா உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ ஏதாவது ஒரு நோய் நொடிகள் ஏற்பட்டுரும். இதனால சரி செய்வதற்காண்டி மற்றவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல கடன் வாங்காம நீங்களே அந்த செலவுகள் அனைத்தையும் பார்த்துக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். உங்களுடைய தொழிலானது இந்த ஒரு நேரத்துல விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கும். போதுமான அளவுக்கு லாபமும் அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி வருமானங்கள் இந்த ஒரு நேரத்தில் பெருக தொடங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக ஒரு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு விலகி அதிலிருந்தும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். கொடுப்பதோ வாங்குவதோ அனைத்திலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு பலனானது உங்களை தேடி வரும். வீட்டில் மனைவியின் கோபம் மாறி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். நீண்ட நாட்கள் நீங்க பேசாம சண்டை போட்டு கொண்டிருந்த கணவன் மனைவி பிரச்சனை கூட இந்த ஒரு நாள்ல முடிவுக்கு வரும். இதனால் பெரிய அளவுல கண்டிப்பாக ஒரு மாற்றங்களானது உங்களுடைய குடும்பத்துல மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். வாங்கிய கடனை சுலபமாக அடைக்கக்கூடிய வழியானது உங்களுக்கு ஏற்படும். உறவினர்களின் எதிர்ப்பு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக மாறிவிடும். இந்த ஒரு நாள்ல மீன் ராசிக்காரர்களின் பலம் அப்படிங்கிறது மேலதிகாரி மனதில் இடத்தை தக்க வைப்பீங்க. உங்களுடைய சின்ன சின்ன செயல்களாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், அவங்க அனைத்தையும் பார்த்து இந்த ஒரு நேரத்துல மேலதிகாரிகளின் மனத்தில் நீங்க கண்டிப்பா அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன இடத்தை இந்த ஒரு நாள்ல உங்களால பெற முடியும். இதனால் பெரிய அளவுல உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற இணக்கமானது அதிகரிக்க தொடங்கும். உங்களின் உங்களுடைய திறமையை இந்த ஒரு நேரத்துல நீங்க நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். உங்களுக்குள்ள இருக்கின்ற திறமைகள் அனைத்தையும் நீங்க இந்த ஒரு நேரத்துல வெளிக்காட்டுவீங்க. இதனால் உங்களுக்கு பெரிய அளவுல மதிப்பானது நீங்க வேலை செய்கின்ற இடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது கடினமான வேலையை நீங்க அலட்சியமா பார்க்கக்கூடாது. அலட்சியமா பார்த்துட்டு அந்த கடினமான வேலையும் நான் ஈஸியா பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த கடினமான வேலை உங்களுக்கு பெரிய அளவுல ஆபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே எந்த விதமான வேலை சுலபமாக இருந்தாலும் சரி, கடினமாக இருந்தாலும் சரி, அதை நீங்க அலட்சியமாக பார்ப்பது உங்களுக்கு மிகவும் தவறு. அதை நீங்க மாற்றிக்கொள்வது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தவங்களோட பேச்சை நீங்க அப்படியே நம்பவே கூடாது. அப்படி அடுத்தவங்களோட பேச்சை நீங்க நம்பிட்டு மற்றவங்க மீது நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அப்படி நீங்க இந்த ஒரு நாள்ல செய்வீங்க. அதை நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பணத்திற்கு உத்தரவாதம் கொடுப்பதில் உங்களுக்கு கவனமானது தேவைப்படும். பெரிய அளவில் நீங்க பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றை எழுதி வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பிள்ளைகளின் சந்தோஷத்தில் பங்கெடுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். அலுவலகத்தில் மற்றவங்க விஷயத்துல நீங்க தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள்ல மீனம் ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அது அனைத்தும் விலகிவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உதவிகள் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 8ஆம் நம்பரை நீங்க பயன்படுத்துங்க. கண்டிப்பா அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீங்க இந்த ஒரு நேரத்தில் பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம். வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க வழிபடுங்க. கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் அதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மீனம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.